அப்படின்னா ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட். இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா March 26, 1874. இவங்க ஒரு அமெரிக்கன் poet, playwright. இவங்க தான் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து பொயட்ரிக்காக வாங்கின ஒரே poet. இவங்க அடிக்கடி எதை பற்றி எழுதுவாங்க அப்படின்னா நியூ இங்கிலாண்டில் உள்ள ரூரல் லைஃப்பை பற்றி எழுதுவாங்க. அதுவும் ஏர்லி 20th centuryல இருக்கிற மாதிரி எழுதின ஒரு poet. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் இந்த போம் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1923 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் உள்ள தீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஐசோலேஷன் அண்ட் சாலிட்யூட், நேச்சர்ஸ் பியூட்டி, டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, லைஃப் அண்ட் டெத், டெம்டேஷன் அண்ட் ரெஸ்ட்ரைன்ட். இந்த போமோட சம்மரி பார்க்கலாம். பொயட் வந்து ஒரு ஹார்ஸ்க்கு மேலே ரைட் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸ்னோவால் ஃபில்லான மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்குது. உடனே பொயட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் ஹார்ஸை ஸ்டாப் பண்ணி நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ அழகான பிளேஸோட ஓனர் வந்து எங்கே இருப்பாங்க, அவங்களோட வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியும் இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து தூரமாக தான் அவங்களோட வீடு இருக்கும், நம்ம இங்கே வந்தது அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அந்த ஸ்னோஃபாலோட பியூட்டியையும் நேச்சரோட பியூட்டியையும் அப்படியே ரசிக்கிறாங்க. ரசிச்சுக்கிட்டே அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பியூட்டிஃபுல்லான சரௌண்டிங்கில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட்டுக்கு ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஸ்னோஃபாலை ரசிச்சுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்திருப்பாங்கல்ல ஒரு ஹார்ஸில், அந்த ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணும். ஏன் தேவையில்லாமல் மிடில் ஆஃப் த ஜேர்னியில் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் வந்து யோசிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எதுவுமே இல்லை. இது வந்து டார்க்கான வின்டர் ஈவினிங்காக வேற இருக்குது, டார்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த இயர்லேயே டார்க்கான ஈவினிங்காக கூட இருக்கலாம். இப்படி ஸ்னோ கவர் பண்ணியிருக்கிற இந்த ஃபாரஸ்ட் இவ்வளோ டார்க்காக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள லேக்ஸ் கூட அப்படியே ஃப்ரோசன் ஆகி இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஸ்னோஃபால் இருந்திருக்கு. இந்த மாதிரியான பியூட்டியை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த பொயட்டுக்கு வந்து மனசே இல்லை. அவர் வந்து அதை ரொம்ப நேரம் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரோட ஹார்ஸை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட தலையை வந்து ஷேக் பண்ணுது. அதுக்கு கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த பெல் வந்து சவுண்டு கேட்குது. இதை பார்த்த உடனே பொயட்டுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம தப்பாக இந்த மிடில் ஆஃப் த ஜேர்னியில் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் நினைக்குது போல். அதனால தான் நமக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தலையை ஷேக் பண்ணி நமக்கு வார்னிங் கொடுக்குது அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ட்ராவலர்ஸ் எல்லாருமே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற இடத்துல தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து ஃபாரஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணி இருக்கிறத பார்க்கறதுனால அந்த ஹார்ஸுக்கு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரே ரொம்ப காமாக அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஒருத்தங்க அந்த ஃபாரஸ்ட்டில் நின்று பார்த்தாங்க அப்படின்னா காற்று அடிக்கிற அந்த ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அங்கே இருக்கிற அந்த பெல் சவுண்டு, குட்டி குட்டி சவுண்டை கூட ஒருத்தரால் நோட் பண்ண முடியும். அவ்வளோக்குள்ள அமைதியாக அந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. இவ்வளோ லவ்லியான ஃபாரஸ்ட்டை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த டார்க்கான ஈவினிங், ஸ்னோஃபால், அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னதான் அவர் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவருக்கு இன்னும் நிறைய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதனால அவர் வந்து திருப்பி அவரோட வீட்டுக்கு போகணும். அவரோட டியூட்டிஸில் இருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அவர் வந்து ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையுமே அவர் காப்பாற்றணும். இந்த மாதிரியான ரீசன் எல்லாத்தினாலையும் அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இது லாஸ்ட்டில் என்ன சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்துலேயும் அதே மாதிரி நமக்கு நிறைய டெம்டேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக முடிக்கணும், நம்மளோட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரலை சொல்லி இந்த போம் வந்து எண்ட் ஆகுது.